காளியாயி புள்ள எப்பா என் ஆயும் மாறிய ஏன் அந்த அக்குனிய கையில எடுத்து அந்த எட்டி குதிச்சங்கண்ணு என் கோயில் வாசல கொஞ்சம் கட்டி இவ்வளவு சிரமப்பட்டு நான் பாட்டி வச்சிருந்தேன். என் வாசல் பறிபாகி கிடக்குது. அதை பறி போனதை என் இடத்துல உட்கார வச்சு கொடு சாமின்னு கேட்க வந்தேன். சரியா? என் வாசல் ஒன்ன நம்பி தான் நான் இருக்கிறேன். வாசல் என்னை விட்டு கை மாறி போக கூடாது. அந்த வாசல் எங்க கையிலே இருக்கணும்னு கேட்க வந்தேன். இன்னைக்கு நான் வெளியே போற மாதிரி இருக்குது. என்ன உட்கார வச்சு கொடுப்பியா இல்ல என்ன கை விட்டுறியான்னு கேட்க வந்த புள்ள. அதுக்கப்புறம் குறிச்சு வச்சேன். அதே மாதிரி நான் உன்னை நம்பி எல்லாமே இருந்தேன். இனிமேல் நான் உனக்கு பணிவிட செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப பணிவிடவும் செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குப்பா. சரியா? இத்தனைக்கும் போட்டி போறாமல சரியா சொந்தத்திலேயே உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீ எப்படியா வாழ்ந்துருவ? அந்த மண்ணிலேயே நீ இருக்க முடியாது. உன்னை நான் படாத பாடு படுத்துவோன்னு உனக்கு கொஞ்சம் ஏவலும் கொஞ்சம் பண்றாங்கப்பா. சரியா? அந்த ஏவல் கட்டி எட்டி உதச்சி உன் குடும்பத்தையும் காப்பாத்தி கொடுத்து அதே மாதிரி அந்த பணியில அதே இடத்துல நான் உட்கார வச்சு கொடுத்துறேன். சரியா? அந்த இடம் மாறாத அளவுக்கு நானே போய் புத்தியை மாத்தி உனக்கு ஒப்படைச்சு கொடுத்துறேன். போதும்ல? இது ரெண்டையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துறேன். அது உன்னை வெளியே போன சொன்ன இடத்துல உன்னை உள்ள உட்கார வச்சு கொடுத்தா போதும்ல? அந்த கோயில் உனக்கு தான் கை காட்டு.